நம்ம வந்து திருச்சி மாவட்டம் தெற்கு கரிகாலன் குடம்பட்டி கரிகாலன் இதுலேருந்து எல்லாமே அணி வந்திருக்கோம் சார். ஒரு 50 ஆண்டு காலமாக டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி மாற்றி எல்லாமே ஆட்சி பண்ணி நாட்டுக்கு வந்து இவங்க நல்லா இருப்பான்னு பார்த்து அவனுக்கு ஓட்டு அவங்களுக்கு நல்லா இருப்பான் மாற்றி கொள்ளதான் அடிக்கிறாங்க ஒழிஞ்சு தமிழக மக்களுக்கு எதுவுமே யாரும் இருந்தால் இது முடியே பண்ணல. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவரை தேவையில்லாமல் சீண்டி விட்டு இல்லாதெல்லாம் பண்ணி பார்த்தாரு. தமிழக மக்களுக்காக நான் இறங்கி அவர் வந்து இங்கே பீஸ் போய் வரல தலைவர். இன்னும் வந்து 10 வருஷம் இல்லை 15 வருஷம்னாலும் ஒரு படத்துக்கு 300 கோடி ரூபா வாங்குறவர். ஆனால் தமிழக மக்கள் நல்லது பண்ணணும். இவங்களோட அலும்பு தாங்க முடியல. டிஎம்கே ஏடிஎம்கே 50 வருஷம் என்னங்க கண்டோம், மக்களுக்கு எதுவுமே பண்ணலை யாருமே. இப்போ கூட இந்த ஒரு முதலாக ஆரம்பிக்கிற பிரச்சாரத்துக்கு அவ்வளோ தடை. இந்த 10 நாளாக காவல்துறை ஏவி விட்டு அவ்வளோ தடை பண்ணுறாங்க. தலைவருக்கு ஹோட்டலில் எந்த ஹோட்டல்லையும் ரூம் கொடுக்க மாட்டாங்க திருச்சியில். அதனால் ஒரு சாதாரண தொண்டன் வீட்டில் வந்து தங்குறார் தலைவர். அவர் வந்து ராஜீவ்காந்தி மாதிரி ஆட்சி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார். எனக்கு வந்து ஏசி ரூம் வேண்டாம், எதுவும் வேண்டாம். கரெக்டாக நான் வந்து தொண்டர் வீட்டில் தங்குறேன், தங்கி மக்களை சந்திக்கிறேன். எனக்கு மக்கள் தான் பாதுகாப்பு. ஆண்டவன் ஆசீர்வாதத்தோட மக்களோட நம்பிக்கையோட களத்தில் இறங்கிட்டார். இந்த தடவை எய்த்து அனைவருமே டெபாசிட் வைக்கிற உறுதி. விஜய் வந்து அடுத்த 2020 சிஎம் வர்றது 100% உறுதி. 6 வயசு குழந்தைந்து 60 வயசு பாட்டி முடிய இளைய தளபதி விஜய் மனசில் பதிஞ்சிருக்காரு. இப்போ நாங்கள் வந்து அள்ளித்துறை சோமரசம் போட்டு அங்கெல்லாம் போய் ஓட்டு கேட்டோம். ஒரே வார்த்தை சொன்னது, ஒரு குடும்பமே சொல்லுது 13 ஓட்டு எங்களுக்கு இருக்குது சார். நாங்கள் வந்து காலங்காலமாக இது முடியாது 4 பீரியட் வந்து டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம். இந்த ஃபஸ்ட் டைமாக டிவிகேக்கு ஓட்டு போட போகிறேன்னு. ஏன் சார் நீங்கள் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுறீங்க? நரம்பு ரத்தம் சாதி இது உடம்பு நாதம்னா எல்லாமே வந்து டிஎம்கேன்னு சொல்கிறீங்க. இப்போ ஏன் சார் புதுசாக டிவிகேக்கு ஓட்டு போடுறீங்க? சார் கட்சி வேறு பிள்ளைங்க வேறு. நான் வந்து எங்கள் பிள்ளைங்க பேரன் பேத்திலாம் வந்து விஜய் தான் நீங்கள் ஓட்டு போடணும் தரவேன்னு சொல்லு. அந்த ஒரு டைம் இப்போ போடுறாங்க பார்த்தீங்களா, தலைவர் 1 வருஷத்துலேயே சொர்க்க பூமியாக மாற்ற போகிறாரு தமிழ்நாட்டை. அதனால் தமிழ்நாட்டில் வந்து நம்ம தலைவர் நிரந்தர முதல்வர். 5 வருஷம்லாம் கிடையாது, நம்ம கண்டினியூவாக நிரந்தர முதல்வர் தான் தமிழக மக்கள் பார்க்க போகிறாங்க. தமிழ்நாட்டை காக்க வந்த கடவுள் தலைவர் இளைய தளபதி விஜய். 2026 முதல்வர் தலைவர் வந்து மாநாடு வி சாலை விக்கிரவாண்டியில் பேசினார். அதே பெரிய திருப்புமுனை ஏற்படுது. மதுரை அதுக்கு மேலே ஏற்படுத்திச்சு. இப்போ 3வது தடவையாக திருச்சியில் பிரச்சாரத்தை இங்கேருந்து தொடங்குறாரு. திருச்சி வந்து தமிழக மையப்பகுதி திருப்புமுனையாக இருக்கனால ஜெயலலிதாவாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், திருச்சியில் இருந்ததுன்னா பெரிய வெற்றி பெற்றாங்க. அவங்க திருச்சியில் பண்ண ஒரு மிகப்பெரிய வெற்றி தலைவருக்கு நல்லா தெரிஞ்சு தான் திருச்சியை முதல்ல தேர்ந்தெடுக்கிறார். மலைக்கோட்டை விநாயகர் உச்சி பிள்ளையார் ஆசீர்வாதத்தோடையும் சித்திரங்க ரங்கநாத ஆசீர்வாதம் திருச்சியிலேருந்து கிளம்புறாரு. ஆனால் இன்னைக்கு பேச போகிறது தமிழகம் இல்லை, இந்தியாவே உத்து கவனிச்சுக்கிட்டு இருக்கு.